சென்னையில் பகல் நேரத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் பொதுமக்கள் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்று சென்னை மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்கிறது. தமிழ்நாட்டில் கத்திரி வெயில் தொடங்கும் முன்பே வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இந்நிலையில் சென்னையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதனையடுத்து சென்னையில் காலை 11 மணி முதல் பகல் 3:30 மணி வரை பொதுமக்கள் வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்று சென்னை மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்கிறது. தண்ணீர் அதிகமாக பருக வேண்டும், பழங்களை அதிகமாக சாப்பிட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பகல் நேரத்தில் வெளியே வந்து விளையாடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும் மதுபானங்களை அருந்த வேண்டாம் என்றும் சென்னை மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது. வட தமிழக உள் மாவட்டங்களில் நாளை முதல் 3 நாட்களுக்கு வெப்ப அலை வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. இன்று முதல் 5 நாட்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. 5 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் 43 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 3 நாட்களுக்கு வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்சமாக வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் நாளை முதல் 3 நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று 2வது நாளாக மிதமான மழை பெய்தது. நாகர்கோவில், வடசேரி, ராமன்புதூர், செட்டிக்குளம், கோட்டார், ஈட்டாமொழி, புன்னை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பிற்பகலில் பெய்த கோடை மழையால் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் மலையோர பகுதிகளில் அவ்வப்போது பெய்து வரும் மழையால் குடிநீர் தட்டுப்பாடு குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்காசியில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. அங்கு கடந்த சில மாதங்களாக வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இந்நிலையில் தென்காசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான குற்றாலம், செங்கோட்டை, இளஞ்சி, குத்துக்கல் வலசை உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது. கோடை வெயில் வாட்டி வதைத்த சூழலில் திடீரென்று பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்திருக்கின்றனர்.